கடந்த கால அரசாங்கத்தினால் மீனவ சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த சட்டங்கள் மீனவ அமைப்புகளினால் எதிர்க்கப்பட்டதன் காரணமாக அது கிடப்பில் போடப்பட்டது. ஆனால் தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அந்த சட்ட மூலத்தை மீண்டும் தமது கையில் எடுத்து அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். மீனவ அமைப்புகளுடன் இது தொடர்பாக பேசியே தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என அனுர அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக அன்னராசா குறிப்பிடுகின்றார். அத்துடன் மத்திய அரசாங்கத்துடன் இந்திய வடக்கு மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பேசி பயனில்லை, தமிழக அரசுடனேயே பேச வேண்டும். தமிழக அரசுடன் வடக்கினுடைய மக்கள் பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர், கடற்தொழில் அமைச்சர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா உட்பட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று தமிழக அரசுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு மீனவர் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என அவர்கள் கூட்டாக வலியுறுத்துகின்றனர். வணக்கம். என்னுடைய பேரான அன்னராசா, வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர். கடந்த 2024 ஆண்டு வடமாகாணத்தை மீனவர்களை பொறுத்தளவிலே மிக சவால் மிக்க ஆண்டாக இருந்தது. ஆனாலும் நாளைய தினம் 2025 ஆண்டு பிறக்க இருக்கின்றது. அந்த பிறக்க இருக்கிற ஆண்டிலேயாவது வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைக்கு அரசாங்கம் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் மீனவர்களுடைய உரிமையையும் மீனவர்களுடைய குரலுக்கும் செவிசாய்த்து நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய கூட்டத்தின் பிரதான நோக்கமாக இலங்கை அரசாங்கத்தினால் 2024 ஆண்டு 12ஆம் மாதம் 23ஆம் தேதி அமைச்சரவையிலே கொண்டு வரப்பட்ட புதிய கடற்றொழில் சட்டம் தொடர்பாக 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தை இல்லாதொழித்து புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டு அதற்குரிய குழு ஒன்று அமைக்கப்பட்டதாக அமைச்சரவை தீர்மானத்திலே 10வது விடயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே எங்களுக்கு தெளிவற்ற தன்மை அல்லது கவலை அளிக்கின்ற தன்மையாக இருக்கின்றது. கடந்த காலத்திலே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது வடக்கு மாகாண மீனவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த இலங்கை மீனவர்களும் இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திருத்தத்தை மேற்கொண்டு மீனவர்களுடைய கருத்தை அறிந்து அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல போராட்டங்களை, கையெழுத்து வேட்டைகளை செய்து கொடுத்ததற்கு அமைவாக அந்த அரசாங்கம் அந்த மீனவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த சட்டத்தை கிடப்பிலே போட்டிருந்தது. ஆனால் 23ஆம் தேதி 2024 12ஆம் மாதம் 23ஆம் தேதி நடந்த அமைச்சரவையிலே 10வது விடயமாக அதற்கு குழு ஒன்று அமைத்து செயல்பட போவதாக அந்த தீர்மானத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தளவிலே மீனவர்களுடைய பிரச்சனையை மீனவ அமைச்சர் குழு அமைத்து எங்களுக்கு அந்த சட்டத்தை தெளிவுபடுத்தி மீனவருடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுத்த இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதிலே எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை நாங்கள் வேண்டிக் கொள்வது, எந்த சட்ட திருத்தமாக இருந்தாலும் மீனவ மக்களுடைய கருத்தையும் விருப்பத்தையும் அறிந்து செயல்படுத்த வேண்டும். வெறுமனவே அமைச்சரவையிலே தீர்மானிக்கப்பட்டு குழு ஒன்று அமைக்கப்படுமாக கருத்துக்கள் வருகின்றன. அந்த குழு அந்த சட்டம் தொடர்பாகவா அல்லது இலங்கையினுடைய அரசாங்கத்தின் நிலப்பாடு தொடர்பாகவா அந்த குழு ஆராய போகின்றது. எங்களை பொறுத்தளவிலே மீனவர்களுடைய பிரச்சனையை மீனவ அமைச்சரின் குழு அமைத்து அதனை மீண்டும் ஒரு முறை மீனவ மக்களுக்கு அல்லது மாவட்ட உதவி பணிப்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த சட்டத்தின் மீள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிதாக பதவியேற்றிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களையும், அதே போன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரம் ஐயா அவர்களையும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அந்த திட்டத்தை, அமைச்சரவை தீர்மானத்தை இடைநிறுத்தி மீனவர்களோடு கலந்துரையாடி மீனவர்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த சட்டத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சரோடு தொடர்பு கொண்ட போது அவர் எதிர்வரும் 4ஆம் தேதி அந்த சந்திப்புக்குரிய நேரத்தை தந்திருக்கின்றார். அந்த சந்திப்பிலே மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சர் இந்த சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்குரிய வாக்குறுதியை வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு வடமாகாண
கடற்றொழிலாளர்களுக்கு இருக்கின்றது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியையும், இல்லையேல் வடக்கு மீனவர்களுக்கு 2025 ஆண்டும் போராட்ட ஆண்டாக மாறாமல் எங்களுடைய குரலை, எங்களுடைய உரிமையை செவிசாய்த்து நடக்க வேண்டும் என்று வடமாகாணத்திலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி 50,000 குடும்பங்களில் 2 லட்சம் மக்கள் சார்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தயவாகவும் பணிவாகவும் ஆண்டு இறுதியான கோரிக்கை, ஆண்டு தொடங்கும் போது மீனவர்களுக்கு சுபீட்சமான எதிர்காலம் அமைய அரசாங்கம் வழிவகுக்க வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்துகின்றோம். சந்திப்பிலே வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் சமாசம் சார்பாகவும், கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழிலாளர் சமாசம், மன்னார் மாவட்டம், யாழ் மாவட்டம் மற்றும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் போன்றோர் கலந்து கொண்டு இந்த மீனவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனையும், அடுத்த வருடம் மீனவர்களுடைய எதிர்காலம் எப்படியாக அமையப் போகின்றது, அல்லது கடந்த காலங்களிலே ஜனாதிபதி அவர்களினால் தேர்தலிலே வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கோரிக்கொண்டிருக்கின்றது. அந்த கால அவகாசம் ஜனவரி மாசத்தோடு நிறைவடைகிறது. அந்த கால அவகாசம் வரை நாங்கள் பொறுத்திருக்கின்றோம். அரசாங்கத்தோடு இணைந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லையே மீனவர் கடந்த காலங்களில் எப்படி எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய வளத்திற்காகவும் குரல் கொடுத்தோமே, அதே நிலைக்கு எங்களை இந்த அரசாங்கம் தள்ளாதிருப்பது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான முடிவு என்ற கூட்டத்தில் எட்டப்பட்டது. இந்த சட்ட மூலம் அமலுக்கு வரும்போது அந்த எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட சட்ட மூலத்தின்படி வடக்கு கடற்தொழிலை பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்பதற்குரிய சட்ட மூலம் அதில் இருக்கின்றது. அதே போன்று கடற்தொழிலாளர்களுக்கான வரைவிலக்கணம் என்று பார்க்கும்போது அந்த வரைவிலக்கணம் வேறுவாக இருக்கின்றது. அதே போன்று கடற்தொழிலாளர்கள் எங்கள்கிட்ட இருக்கிற உரிமையை ஒரு கடற்தொழில் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகத்தின் கையிலே முழு அதிகாரமும் கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக மீன்பிடித்து வாழ்வதற்குரிய உரிமையை அந்த சட்டத்தின் ஊடாக, குறிப்பாக வடக்கு கடலிலே குடா கடல் நீரேறி மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான பிரதேசத்திலே மிகப்பெரிய பாதிப்பையும் சவால்களையும் எதிர்கொண்டு இருப்பதாகத்தான் நாங்கள் கடந்த காலத்திலே வலியுறுத்தி வந்தோம். அந்த கோரிக்கையை கடந்த கால அரசாங்கம் செவிசாய்த்ததன் அடிப்படையிலே தான் அந்த சட்டத்தை கிடப்பிலே போட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் சத்தமில்லாமல் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்திருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் அல்லது மிகப்பெரிய கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. என்றால் மக்களுக்காக வந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கம் நிறுத்தி வைத்ததை அமைச்சரவைக்கே கொண்டு வந்திருக்கின்றதுதான் எங்களுக்குரிய ஐயமும் சந்தேகமும் இருக்கின்றது. கடற்தொழில் சமூகம் பிரிவினையாக இருப்பது என்பதற்கு அப்பால கடற்தொழிலாளர்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் யாழ் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 11 கடற்தொழில் சமாசங்கள் இருக்கின்றன. 14 பிரதேச செயலர்களை உள்ளடக்கிய 11 கடற்தொழில் சமாசங்கள் இருக்கிறது. அதே போன்று மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டத்திலே 12 சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு சமாசமும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே 16க்கு மேற்பட்ட சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு சமாசமும், 24 சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு சமாசமும், அதே போன்று மன்னார் மாவட்டத்திலும் மாவட்ட சமாசம், பிரதேச சமாசங்கள் அல்லது மாந்தை மேற்கு என்று பல அமைப்புகள் இருக்கின்றன. பல அமைப்புகளின் ஒரு கூட்டாகத்தான் இந்த வடமாகாண கடற்றொழில் இணையம் செயல்பட்டு வருகிறது. அதே நேரம் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றாலும் மீனவருடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதை, கதைப்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம், வரவேற்கின்றோம். ஆனால் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையின் தாற்பயத்தை அறிந்து அல்லது அதன் எதிர்காலத்தை எப்படி கையாண்டு தீர்க்க வேண்டும் என்ற நிலையை ஆக்கப்பூர்வமாக தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கின்றோம், இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற பிரச்சனை அல்ல. இந்தியாவிலே மத்திய அரசு, அதாவது மோடி, மரியாதைக்குரிய மோடி ஐயா தலைமையில மத்திய அரசாங்கமும், மாநிலத்திலே மு.க. ஸ்டாலின் ஐயா தலைமையிலே மாநில அரசாங்கமும், இந்த மாநில அரசாங்கம் தான் என்று இந்த மீனவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கரிசனை காட்டணும். ஏனென்றால் மத்திய அரசாங்கம் 2016 ஆண்டு
2016 ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் தேதி டில்லியிலே நடைபெற்ற மீனவ அதிகாரிகள் அமைச்சு வெளிவிவகார அமைச்சிலே எட்டப்பட்ட தீர்மானத்திலே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலே இழுவை மடிகள் முற்றாக தடை செய்ய வேண்டும். அது இலங்கை இந்திய கடல் பகுதிக்கு சூழலுக்கு பாதிப்பானது என்றதை இரு நாடு அரசியலும் எடுத்திருக்கு. இதுக்கு தடையாக இருக்கின்றது தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசாங்கம் இதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் போது இந்த மீனவர் பிரச்சனை சாத்தியமாக இருக்கும். எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டியது தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களோடும். ஏனென்றால் பிரச்சனை இருக்கிறது தமிழ்நாட்டிலே, இலங்கையிலே பிரச்சனை இருக்கிறது வடமாகாணத்திலே. அப்ப இந்த வடமாகாண பிரச்சனையை தேசிய அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையினுடைய அரசாங்கம் கடந்த காலங்களில் ஜனாதிபதிமார் வெளிப்படையாக பேசாவிட்டாலும் அனுரகுமார திசாநாயக்கா வெளிப்படையாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை பேசுகின்றார். ஆனால் தீர்வுக்குரிய வழியை தமிழ்நாட்டிலே மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா கரிசனை காட்டும் போது இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை சுமூகமாக தீரும் என்ற நம்பிக்கை வடக்கு கடற்றொழில் சமூகத்திற்கு தெளிவாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எங்களுடைய பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோடும் கட்சிகளோடும் பேசி அவர்கள் இணக்கப்பாடு எட்டுவார்களாக இருந்தால் இந்த பிரச்சனை சுமூகமாக தீரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்திய அரசாங்கத்துடன் பேசுவதை ஒரு பக்கம் வைத்தாலும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு பேசுவதுதான் இதுக்கு சால சிறந்ததும் சால சிறந்த முடிவும் ஆக்கப்பூர்வமான தீர்வும். ஒற்றுமையாக தமிழ்நாட்டு தமிழரும் வடக்கு கிழக்கு தமிழர்களும் அல்லது இலங்கை தமிழர்களும் வாழ்வதற்கு வழிவகுப்பதற்கு தமிழ்நாட்டிலே தங்கி இருப்பது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. என்ற நீண்ட கால இந்த மீனவருடைய பிரச்சனையை நாங்கள் பகுப்பாய்வு செய்து எடுத்த முயற்சிகளின் அடிப்படையிலே பிரச்சனைக்குரிய தீர்வு தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த இழுவை மடியை நிறுத்தமாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு வரும். ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் அதை நிறுத்துவதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறதுனால்தான் வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சரும் வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் சென்னைக்கு சென்று மாண்புமிகு முதலமைச்சரோடும் மீன்வளத்துறை அமைச்சரோடும் பேசி இதுக்கு நல்லெண்ண அடிப்படையில் தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். கட்சி வேறுபாடு என்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வடக்கு கடற்றொழில் சமூகத்துக்கு இருக்கின்றது.